ஆமா. ஸ்தோத்திரம் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல இரவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே சத்தியத்தை கேட்க கூடியிருக்கிற இந்த நாளை கர்த்தனை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கேட்கிற சத்தியங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். கர்த்தாவே, உடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பத்தக்கதான பயனுள்ள காரியங்களை கர்த்த நாங்கள் கற்றுக்கொள்வோம். அதன்படி வாழவும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நடத்துகிற ஆண்டவரை பொறுத்தவரையும் கர்த்தரை ஆசீர்வாதம் பலப்படுத்தும். தூய ஆவியானவர் வழிநடத்தல் மாத்திரமே எங்களோடு நடத்தும்படி நன்றி செலுத்துகிறோம். மீதியான நேரங்களை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கழிச்சு உன நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இன்றைக்கு நாம் 7வது தலைப்பு, அதாவது இந்த 10 காஸ்பல் லெட்டர்ல 10 லெசன் நாம தியானிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதுல இன்னைக்கு 7வது லெசனை நாம தியானிக்கலாம். மிக ஒரு பிரயோஜனமான ஒரு தலைப்பு. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை நம்முடைய பாஸ்டர் வாசுதேவன் ஐயா வாசிப்பாங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். வாசுதேவன் ஐயா வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறோம். நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். நான் அவர்களுடனே உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம், பிதாவினிடத்துல ஜெபிக்கிறார். ஏன்னு சொன்னா, அவர் தேவ சித்தத்தை நிறைவேற்ற போகிற ஒரு சமயத்துக்கு முன்னாடி நாம் பார்த்தோம்னு சொன்னா, அவருக்கு தந்தவர்களுக்காக, அவருக்கு பிதாவினால் கொடுக்கப்பட்ட அந்த நபர்களுக்காக அவர் ஜெபிக்கிறத நாம் பார்க்கிறோம். பாருங்க, இனி நான் உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்திலே காத்து கொள்ளும். மிக ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம தியானிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு சொல்றார் பாருங்க, பரிசுத்த பிதாவை நீர் எனக்கு தந்தவர்கள். இப்போ ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு நபர்களும் தேவனால், அதாவது பிதாவினால் கொடுக்கப்பட்டவர்கள் அல்லது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அதனாலதான் நாம் சொன்னோம், ரட்சிப்பு நம்முடைய கிரியினால் வந்தது அல்ல, அது தேவனுடைய கிருபையினால் வந்தது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல என்று சொல்லி வேதவசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுது. அப்போ குமாரனும் பிதாவும் எப்படி ஒன்றா இருக்கிறாங்களோ அதே போல நாமும் ஒன்றா இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்க ஆண்டவர் சொல்றார். நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றா இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். நான் அவர்களோடு கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்கள் காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. அப்போ யாரெல்லாம் பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அவர்கள் ஒருபோதும் கெட்டு போவதே இல்லை. அது மட்டுமல்ல, இப்போ அவருடைய நாமத்தினாலே, பிதாவுடைய நாமத்தினாலே அவர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அப்போ வேத வாக்கியத்தின் படியே நாம எல்லா காரியங்களையும் அலசி ஆராயும் பொழுது, ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் இந்த ஸ்டேஜில் இருந்து நாம் எப்படி செல்ல வேண்டும், அதை தான் நாம பார்க்க போறோம்.
இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற பகுதி. இப்பொழுது நாம் இருக்கிற இந்த பொசிஷன்ல இருந்து இனிமேல் நாம் எப்படி ஆவிக்குரிய நபர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டும், எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும் என்பதை தான் இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். இப்போ நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆவியில ஒரு முழு சுதந்திரத்தையும் மீட்பையும் நாம் பெற்றிருக்கிறோம். நாம் உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும், எப்பேற்பட்ட காரியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், எதை நாம் செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னா நாம் எல்லாம் ஆவிக்குரியவர்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? ஆனாலும் நம்ம உலகத்துல தான் இருக்கிறோம், இருந்தாக வேண்டும், வேற வழி கிடையாது. இப்போ நமக்கு பரலோக ராஜ்யத்துக்கு செல்வதற்கு முன்பதாக நான் ஏற்கனவே சொன்னபடி தேவ ராஜ்யத்தை தேவன் இந்த பூமியில ஸ்தாபித்து கொண்டிருக்கிறார். அந்த ராஜ்யத்துலதான் நாம் இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட நபர்கள், ஆவிக்குரிய நபர்கள் இந்த ராஜ்யத்துல தான் இருக்கிறாங்க. அப்போ நாம எப்படி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக பத்திரமாய் பிதாவினால் கொடுக்கப்பட்டவர்களை அவருடைய நாமத்தினாலே பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். அதே போல தொடர்ந்து அவர்களை நீர் என்ன செய்யும், பாதுகாத்து கொள்ளும் என்ற ஒரு ஜெபத்தையும் அங்கே தேவன் ஏறெடுக்கிறார். பாருங்க, மிக அருமையான ஒரு காரியம். அப்ப யார் கெட்டு போனது? கேட்டின் மகன் கெட்டு போனானே இல்லாமல் அவர்கள் ஒருவனும் என்ன செய்யல. அப்போ தேவனால் பாதுகாக்கப்பட்டவர்கள், தேவனுடைய நாமத்தினாலே அழைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள், அழைக்கப்படுகிறதோடு தேவன் விட்டு விடுறதில்லை, நம்மை பாதுகாக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து நமக்கு தேவையான எல்லா காரியத்தையும் அவர் அவருடைய நாமத்திலே சந்திக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி போவோம்? முதல் பாயிண்ட் நாம் வாசிக்கும் போது இந்த புக்கு பாருங்க, நான் ஸ்கிரீன் டிஸ்பிளேல உங்களுக்கு போட்டிருக்கேன். அதுதான் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கேன். சரிங்களா? அப்போ நம்ம ஆழமாக அல்லது குறிப்பாக மனதில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, உலகத்தினுடைய முடிவு பரியந்தம், அதாவது நியாய தீர்ப்பு வரைக்கும் சாத்தான் என்ன செஞ்சிருப்பான், நிலை கொண்டிருப்பான். அவன் அவன் என்ன செய்ய முடியாது, அந்த நியாய தீர்ப்பு வர அவன் இங்க கிரியை செய்துதான் ஆகணும். அவனை முழுவதுமா என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. அப்போ அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, மாம்சத்தோட ரத்தத்தோட உங்களுக்கு போராட்டம் இல்லை, வானமண்டல பொல்லாத சேனைகளோடு உங்களுக்கு யுத்தம் உண்டு. அப்போ பிசாசனுடைய கிரிகளை நாம் எதிர்க்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதுல முதல் காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்த்துட்டோம்னா, சாத்தானுடைய திட்டங்களை துல்லியமாய் வெளிப்படுத்துகிற ஒரே புத்தகம் நம்முடைய வேதாகம். இந்த வேதாகமத்துல மிக தெளிவாய் அதனுடைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவனுடைய தலை, பிசாசனுடைய தலை ஏற்கனவே நசுக்கப்பட்டு விட்டது. அதுதான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நான் பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ எங்க நசுக்கினார்? சிலுவையில தேவன் அதை செய்து மரணத்தையும் பாதாளத்தையும் செய்து அவர் என்ன செய்தார், ஒரே தீர்வை கொண்டு வந்து பிசாசுடைய கிரிகளை என்ன செய்தார், அழித்து முடித்தார் இல்லைங்களா? ஆனாலும் பிசாசு நிலை கொண்டிருக்கிறான். நியாய தீர்ப்பு வரை உலகத்தினுடைய முடிவு பரிந்தும் அவன் இருந்துதான் ஆக வேண்டும். அதுதான் ஒரு நியாயமுமா இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா, அதுதான் நாம 1 பேதுரு 5:8 கூட நாம வாசிக்கிறோம். அவனால் முடிந்த வரைக்கும் அநேகரை என்ன செய்யறான், நரகத்துக்கு நேராக கொண்டு செல்லுகிற ஒரு வேலையை தீவிரமா செய்கிறான். அவனால் இயன்ற மட்டும் பயங்கர தீவிரமாய், ஈவன் பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட வஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பிசாசு கொண்டு வருகிறான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் ரட்சிக்கப்பட்டவர்களையும் கூட அவனால் என்ன செய்ய முடியுது, அவனால தொட முடியுது. பாருங்க. அப்போ அதுல இருந்து என்ன செய்யணும், நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது வேதாகமத்தில் உள்ள துல்லியமாய் நாம் அது குறித்த காரியங்களை அறிந்து செயல்பட வேண்டும். மூன்றாவது, கடைசி நாளிலே, உலகத்தினுடைய கடைசி நாளில தான் பிசாசு முழுமையாய் கட்டப்படுவான். அதுதான் மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். கடைசி நாள்ல தான் பிசாசனுடைய கிரியைகள் என்ன செய்யப்படும், முழுமையாய் அவன் கட்டப்படுகிற ஒரு சூழ்நிலை உண்டாகும் என்று வசனம் சொல்லுது. நாம் எப்படி இருக்க வேண்டும்? அதுக்காக மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். விசுவாசிகளுடைய நிலை தடுமாறும்படியாக சாத்தான் என்ன செய்யறான், அசுத்த ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள்,
கள்ள தீர்க்கதரிசிகளின் ஆவிகள், துர் உபதேசத்தின் ஆவிகள் முகாந்தரம் சாத்தான் என்ன செய்யறான்? பயங்கரமா முயற்சிக்கிறான் பாருங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதான் வசனம் சொல்வது, எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வசனம் சொல்லுது. அப்ப நாம அதை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு சொன்னா, எபேசியர் 6:18 மூலம் பாத்தீங்கன்னா, இடைவிடாமல் நாம் என்ன செய்யணும்? ஜெபிப்பதன் மூலம் அந்த தாக்குதலிலிருந்து நாம் என்ன செய்யலாம்? வெற்றி பெறலாம். அப்போ இந்த ஜெபம் எப்படி இருக்கணும்? வெறும் அஞ்ஞானிகளுடைய ஜெபத்தை போல இருந்ததுன்னா நம்மளால் பிசாசை என்ன செய்ய முடியாது? வெற்றி கொள்ள முடியாது. அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். சத்தியத்தை அறிந்து தேவனோடு அந்த தொடர்பு, அந்த ஜெபத்துல அந்த தொடர்பு 24 மணி நேரமும் நாம் இருக்கும் பொழுது பிசாசுக்கு நாம் என்ன செய்யலாம்? இந்த தாக்குதலில் இருந்து, நம்மை தாக்க வருகிற காரியங்களில் இருந்து நம்மால் வெற்றி பெற முடியும். இல்ல அசால்ட்டா நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய குடும்பத்தை தாக்குவான், நம்முடைய வியாபாரத்தை தாக்குவான், நம்முடைய ஊழியத்தையும் அவன் தாக்குவான். கடைசியில நம்மையே தாக்கி அவன் என்ன செய்வான்? நமக்கே பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்து விட்டுருவான் பாருங்க. அதனாலதான் சாத்தான் வைக்கிற பொறின்னுவான், பொறி வைத்து பிடிக்கிறது, அல்லது கண்ணி வைத்து என்ன செய்யறது? பிடிக்கிறது. அது போல பொறி கண்ணிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? பிசாசு வைக்கிற அந்த கண்ணிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா, அவனுடைய காரியங்களை முழுவதுமாய் நாம் வேதத்தின் இருந்து அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். மிக ஞானமுடையவர்களாய் இருக்க வேண்டும். அப்பதான் நாம் அதுல இருந்து வெற்றி பெற முடியும். வேதம், ஜெபம், இந்த 2 காரியங்கள் தான் அதுக்கு முன்னுதாரணமா இருக்கு. அதை அறியாம நிறைய பேர் ஜெபம்னா ஏதோ கேட்கறதுன்னு நினைச்சு தேவனிடத்துல கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஜெபம் தான் நம்மளை என்ன செய்யும்? பிசாசுடைய தாக்குதல்ல இருந்து, அது எப்பேற்பட்ட ஜெபம்? தேவனோடு ஐக்கியமா இருக்கிற ஒரு ஜெபம், ஆவியினால் நிறைந்த ஒரு ஜெபமாய் காணப்படுது. அதை நாம அனுதினமும் நாம் ஏறெடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னபடி பாருங்க, 6வதுல சொல்லப்பட்டிருக்கு, சாத்தான் நம்முடைய குடும்பத்தை அழிக்க முயற்சி பண்ணுவான். அதான் மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல 28, 29 நம்ம பார்க்கிறோம். அவிவிசுவாசிகளை மட்டும் இல்ல, விசுவாசிகளிலும் அவன் என்ன செய்யறான்? யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான். விசுவாசிகளையும் அவன் கெடுக்க வகை தேடுகிறவனா இருக்கிறான். பிசாசு இந்த 8ஆம் இதுல பாருங்க, பிசாசானவன் ஒரு முறை உன்னில் வர அனுமதித்தால் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளுடன் அவன் திரும்பி வருவான். சரிங்களா? அதைதான் நான் வேதத்துல பார்க்கணும். ஏன்னா அந்த வீடு அலங்கரிக்கப்பட்டு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, மத்தேயு 12. அப்ப மறுபடியும் அவன் ஒரு 7 ஆவிகளை என்ன செய்யறான்? கூட்டிட்டு வந்து அந்த நபரை கெடுக்கிற ஒரு காரியத்தை அவன் செய்கிறவனா இருக்கிறான். அப்ப அதுல இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? தப்பித்து கொள்ள வேண்டும். குணப்படுத்த முடியாத அல்லது பல வியாதிகளையும் அவன் என்ன செய்யறான்? கொண்டு வருகிறான். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 15 17 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். அநேக வியாதிகளை அவன் கொண்டு வருகிறான். மனசுல அநேக குழப்பத்தை கொண்டு வருகிறான். மார்க்கு 5:10 நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 16 18 வரைக்கும் வாசிக்கிறோம். இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்க. அப்போ குழப்பம், பிரச்சனை, பிரிவினை, மன ரீதியான பிரச்சனை, சரீர ரீதியான பிரச்சனை, இப்படி அநேக காரியத்தை என்ன செய்யறான்? பிசாசு நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற ஒரு நபராய் காணப்படுகிறான். இப்போ நம்பிக்கை உறுதியுள்ள விசுவாசிகளா இருப்போம் என்று சொன்னால், நம்பிக்கையுடன் உறுதியா நான் இருப்போம் அப்படின்னு சொன்னா, யாக்கோபு 4:7 படி நம்மை விட்டு அவன் ஓடி போவான். அப்போ நம்ம பலவீனமா இருந்தோம், ஆவிக்குள்ள ஒரு உறுதி தன்மை இல்லை, விசுவாசத்துல உறுதி இல்லை அப்படின்னு சொன்னா, அவன் என்ன செய்வான்? நம்மளை மேற்கொள்ளுகிற ஒரு நபரா இருக்கு. ஆனா நம்ம எதிர்த்து நின்று நாம விசுவாசத்துல மிக ஸ்ட்ராங்கா இருந்தோம்னு சொன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில உறுதியா இருந்தோம்னு சொன்னா, நம்மளை அவனால் மேற்கொள்ளவே முடியாது. அடுத்தது பாருங்க, அவன் என்ன செய்யறான்? அவன் என்ன செய்யறான்? அநேக இடங்களை சுற்றி திரிகிற ஒரு நபரா இருக்கு. அவன் வெறுமையான வீட்டுக்குள் பிரவேசித்து அங்க என்ன செய்யறான்? குடியிருக்கிற ஒரு நபரா இருக்கு. இதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ பரிசுத்தவான்களையும் மற்றும் வேதத்தின் உண்மையை புரிந்து கொள்பவர்களையும் அவன் என்ன செய்யறான்? பகைக்கிற ஒரு நபரா இருக்கு. பரிசுத்தவான்களையும் வேதத்தை தியானிக்கிற ஒரு நபர்களையும், அதாவது உண்மையாய் சத்தியத்தை அறிகிற நபர்களையும் அவன் விரோதிக்கிறான். ஏன்னா அவனுக்கு உண்மை தெரியுது இல்லைங்களா? அதுதான். ஆனா அவனை ஒன்னும் செய்ய முடியாது. பட் மற்ற காரியங்கள் மூலமாக அவனுடைய விசுவாசத்தை குறைக்க அவன் முயற்சி செய்கிறான். அது மட்டுமல்ல, உண்மையான ஆராதனையை அவன் வெறுக்கிறான். உண்மையான ஆராதனை பிசாசு வெறுக்கிறவனா இருக்கிறான். அது மட்டுமல்ல,
யாரெல்லாம் சுவிசேஷ பணியில ஈடுபடுறாங்களோ அவர்களையும் என்ன செய்யறான், வெறுக்கிற காரியத்தில் ஈடுபடும். ஆனாலும் அவளை கண்டு அவன் ஒரு பயப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிற என்று சொல்லி கூட இங்கே நாம வாசிக்கிறோம் இல்லைங்களா? சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய நபர்களை கண்டு அவன் பயப்படுகிறான். இருந்தாலும் அவன் வகை தேடுகிற ஒரு நபரா இருக்கிறான். ஏதாவது ஒரு ஓட்டை கிடைச்சிச்சுன்னா நம்மள என்ன செய்வான், அவன் தள்ளி விடுகிற ஒரு நபர். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா நாம் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளையும் நான் நடத்த வேண்டும். இல்ல நம்ம சாதாரணமா இருந்துட்டோம்னு வச்சுங்களேன், நமக்கு பிரச்சனைகள் எதனால வருது, எப்படி வருது, யார் கொண்டு வரான்றதே நமக்கு தெரியாம போயிடும். மிக ஜாக்கிரதையா இருக்கும். சரி, இரண்டாவது காரியம், நாம் 5 காரியங்களை அறிந்து அதை நாம் பின்பற்ற வேண்டும். இப்படிப்பட்ட பிசாசனுடைய கிரியிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ள ஒரு 5 காரியங்கள் இங்கே சொல்லப்படுது. அதை நாம பார்ப்போம். முதல்ல, இயேசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்து அவரோடு கூட ஒரு நெருங்கிய நண்பனாக நாம் என்ன செய்ய வேண்டும், ஒரு நெருங்கிய நபராய் நாம் காணப்பட வேண்டும். அப்படி நாம் காணப்படும் பொழுது அவருடைய நாமத்தினாலே பிசாசு கட்டப்படுகிறான் என்று சொல்லி இங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53:5 3 யோவான் 1:2 1 யோவான் 3:8 நாம வாசிக்கிறோம். அப்போ தேவனோடு கூட ஒரு நெருங்கிய ஐக்கியம் இருக்கும் பொழுது நம்ம அவன் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் நெருங்கவே முடியாது. பாருங்க, இதுதான் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவை. தேவனோடு நெருங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நமக்கு நிச்சயமா தேவை. இதைதான் நாம முக்கியமா என்ன செய்யணும், பின்பற்றி வாழ வேண்டும். இன்னைக்கு அநேகர் கூட நமக்கு நெருங்கிய பழக்கம் இருக்கு. ஆனா ஆண்டவரோடு கூட தேவனோடு கூட ஒரு நெருங்கிய பழக்கம் அநேகருக்கு இருக்கிறது இல்லை. பாரு, அடுத்தது வேதத்தில் கூறியபடி, அதாவது யோவான் 3:16 படி நாம தேவனுடைய பலத்தால் விசுவாசத்தில் உறுதியா என்ன செய்ய வேண்டும், முன்னேறி செல்வர்களாய் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்லிட்டே விசுவாசத்தினுடைய பலன் நமக்கு இருக்கணும். தேவனுடைய பலத்தினாலே நாம் என்ன செய்யணும், விசுவாசத்தை நாம் விட்டு விடவே கூடாது. முதல்ல சொன்ன தேவனோடு நெருங்கி ஐக்கியம் இருக்கணும். 2வது விசுவாசத்துல உறுதியாய் நாம் என்ன செய்யணும், இருக்கணும். அதை நாம விட்டு விடவே கூடாது. நம்மளை பயம் காட்டினாலும் சரி, கண்டிப்பா பயம் காட்டுவோம். கண்டிப்பா நமக்கு சில பிரச்சனைகளை கொண்டு வருவோம். நம்ம எதிர்பார்க்காத காரியங்களை பிசாசு செய்ய கூடும். சரி, நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்கலைன்னு வச்சுங்களேன், எந்த பிரச்சனையும் வரல, நம்ம பாட்டுன்னு நம்மளுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம இன்னும் ஆவிக்குரிய இதுல இன்னும் சரியான விதத்துல வரலன்னு அது. நாம அப்படி வந்துட்டோம்னு சொன்னா பிசாசு கண்டிப்பா நம்மளை எதிரியாய் பார்ப்பான். அவன் நமக்கு எதிரியாய் செயல்படுவான். நமக்கு பிரச்சனைகளை கண்டிப்பாய் கொண்டு வருவான். அப்படி கொண்டு வரும்போதுதான் நாம சரியா இருக்கிறோம். நான் சொல்றது விளங்குச்சா உங்களுக்கு? நாம பிசாசினால பிரச்சனையை மேற்கொள்றோம்னா தான் நாம ஆவிக்குரிய வழியில போறோம்னு அர்த்தம். அப்படி நம்ம மேற்கொள்ளல, எதுவுமே நமக்கு நேரிடல அப்படின்னா நாம எங்கேயோ மிஸ் ஆகி நம்ம உலகத்தின் வழியா நாம என்ன செய்யறோம், போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். உலகத்தின் வழியே போறவங்கள அந்த அளவுக்கு அவன் என்ன செய்ய மாட்டான், பாதிப்புக்குள்ளாய் அவன் கொண்டு வர மாட்டான். ஏன்னா அவங்க ஏற்கனவே அவங்களுடைய வழியில தான் இருக்கிறாங்க. அதனால அவங்கள என்ன செய்ய மாட்டான், அவன் கொண்டு வர மாட்டான். சரிங்களா? அடுத்தது பாருங்க, 3வது காரியம், விசுவாசத்தினால மட்டுமல்ல, ஜபத்தினாலும் விசுவாசத்தினாலும் குடும்பத்தினுடைய வாழ்க்கை எல்லா சமயங்களிலும் நாம இயேசு கிறிஸ்துவை நமக்கு மையமா வச்சு எல்லா காரியத்தையும் என்ன செய்யணும், செய்கிற ஒரு நபரா இருக்கும். அதாவது அவர் தான் நம்முடைய வீட்டினுடைய தலைவராக இருக்கணும். நாம அவருக்கு கீழே இருந்து நாம நம்முடைய வாழ்க்கையை நடத்தும். நம்முடைய குடும்பத்திற்கும் நமக்கும் அவர் தான் தலைவர். அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒவ்வொரு நாளும் ஜபத்தினால நாம் என்ன செய்யலாம், நம்முடைய குடும்பத்தையும் நம்மையும் நடத்தி கொள்ள வேண்டும். 3வது காரியம். 4வது, நாம இயேசுவின் நாமத்தை வல்லமையா என்ன செய்யணும், அறிக்கை செய்து நம்ம சாட்சியிடும் போது நமக்கு வெற்றி நிச்சயம் என்று இங்கே சொல்லப்பட்டு ரோமர் 10:9-10 ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். ரோமர் 10:9-10 என்ன, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். நிறைய பேர் இத தப்பு பண்றாங்க. என்ன அப்படின்னா, விசுவாசிக்கிறாங்க, ஆனா அதை அறிக்கை செய்ய மாட்டாங்க. எப்படி அறிக்கை செய்யறது, எங்க அறிக்கை செய்யறது? அறிக்கை செய்யறதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை யாராவது வகுத்து இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா வகுத்து இருக்கிறாங்க.
எப்படின்னு சொன்னா, அப்போஸ்தல விசுவாச பிரமாணம்னு சொல்லி ஒரு பிரமாணம் இருக்கு. அது ஆதி திருச்சபையில இருந்து அதை எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்க, பின்பற்றி வந்திருக்காங்க. ஆனா இப்போ வந்த பெந்தேகோஸ்து சபைகள் அத பாரம்பரியம் என்று சொல்லி அதை விட்டுட்டாங்க. ஆனா அது ரொம்ப மிக நல்ல ஒரு அறிக்கையா நான் அதை கருதுறேன். ஏன்னு சொன்னா, உலகத்தினுடைய தோற்றம் முதல் அவர் நியாய தீர்ப்பு வரையில, நாம பரலோகம் செல்லும் வரையில அதை சுருக்கமாய் அவர்கள் தொகுத்து கொடுத்திருக்கிறாங்க. ரொம்ப அருமையான ஒரு காரியம். அதை சபையில நாங்கள் ஆராதிக்கிற நேரத்துல அதை அறிக்கை செய்றோம். எல்லா முக்கியமான சபைகள் எல்லாமே அதை அறிக்கை செய்றாங்க. அது பாரம்பரியம் அல்ல. இருதயத்துல நாம் என்ன விசுவாசிக்கிறோமோ அதை வாயினால என்ன செய்ய வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். அது ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கிறது. அறிக்கை செய்யறது ரொம்ப நல்லது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. நம்ம என்ன விசுவாசிக்கிறோன்றது எப்படி நம்ம வெளிப்படுத்த முடியும்? நம்ம அறிக்கை செய்யறதுல என்ன தவறு இருக்குது? அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தையோ அல்லது வேத வசனங்களை கொண்ட அந்த பிரமாணத்தை அறிக்கை செய்யறது தவறு கிடையாது. அல்லது நமக்கு தெரிந்த காரியங்களை வைத்து வேத வசனங்களை வைத்தும் நாம் என்ன செய்யலாம், அறிக்கை செய்யலாம். எதெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறோமோ அதை அறிக்கை செய்யலாம். ரொம்ப நல்ல ஒரு காரியம். அடுத்தது 5வது ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து உன் வாழ்வில் ஆண்டவராகும் போது உனது திறமை, அறிவு, அந்தஸ்து, அப்புறம் சூழ்நிலை பற்றி அக்கறையின்றி பரிசுத்த ஆவியின் வல்லமை உன்னில் கிரியை செய்யும். நம்முடைய திறமையை சார்ந்தோ, அறிவை சார்ந்தோ, அந்தஸ்தை சார்ந்தோ, சூழ்நிலையை சார்ந்தோ பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யறது கிடையாது. சரிங்களா? எப்படின்னா, இந்த 4 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டிருக்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் முதல்ல நாம வைக்கும் பொழுது அவர் கிரியை செய்வார். அல்லது நம்ம படிச்சிருந்தாவோ, அல்லது திறமை உள்ளவர்களா இருந்தாவோ, நல்ல அந்தஸ்து இருந்தாதான் ஆண்டவர் வேலை செய்வாரா, கிரியை செய்வாரான்னு சொன்னா அப்படி அல்ல. தேவன் நம்மை தெரிந்து கொண்டவர் மத்தியில ஒவ்வொரு நாளும் தேவன் கிரியை செய்கிற ஒரு நபர்களாய் இருக்கிறார். இந்த 5 காரியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். 3வது பாருங்க, இந்த படம் ஏற்கனவே நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கிறேன். முதல் மனுஷன், ஜென்ம சுபாவமான ஒரு மனுஷன், ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன். இயேசு பாருங்க வெளியே இருக்காரு. இவனுடைய வாழ்க்கை இவனை என்ன செய்யறான், ஆளுகை செய்யறான். சரிங்களா? 2வது படத்துல பாருங்க, மாம்சமீக ஒரு மனுஷன், மாம்சமான ஒரு மனுஷன், அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், அதாவது தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அப்ப இயேசு உள்ள போயிட்டாரு. ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையை அவனே தானாக என்ன செய்யறான், சுயமாய் நடத்தி கொள்கிற ஒரு சூழ்நிலை அங்கே நாம பார்க்கணும். இவங்க ரட்சிக்கப்பட்டும் ஒரு பெயர் கிறிஸ்தவர்களா இருக்கிற ஒரு நபர். அதுதான் நான் போன பைபிள் கிளாஸ்லயும் நான் சொல்லியிருக்கேன். போன வாரம் இந்த டியூஸ்டே மீட்டிங்லயும் நான் ஒரு டிராயிங் போட்டு சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா? அப்போ இந்த மாம்சமான ஒரு மனுஷனுடைய சுவாபத்துல நான் வாழ்வது மிக மிக ஒரு டேஞ்சரான ஒரு காரியம். அடுத்த மனுஷனை பாருங்க, ஆவிக்குரிய மனுஷன். அவன் எப்படி இருக்கிறான், கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யறாரு. கிறிஸ்துக்குள்ள அவன் இருந்து தன்னுடைய வாழ்க்கையை அவன் நடத்துறான். இந்த 3வது பிக்சர் போலதான் நாம் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துகிற ஒரு நபராய் காணப்பட வேண்டும். இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கேம்பஸ் பார் குருசேடு என்ற அவர்களாலே இது வரையப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு படம். இதை நாம ஞாபகத்திலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, இந்த படத்தின் நிமித்தமா ஒரு 5 காரியங்களை அதுல சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவை உன் வாழ்வில் மையமாக வைத்து உன் கவலைகள், பிரச்சனைகள், பாவ சுமைகளை நாம் என்ன செய்யணும், எரிந்து விட வேண்டும். கிறிஸ்துவ மையமா வச்சு நம்முடைய கவலை, பிரச்சனை ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் பாவ சுமைகளையும் நாம் என்ன செய்யணும், எரிந்து விடுகிற ஒரு நபராய் காணப்பட வேண்டும். 2வது, இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்வில் மையமாய் வைத்து உன் பிடிவாதத்தை கைவிட வேண்டும். நிறைய பேருக்கு பிடிவாதம். நான் நிறைய பேர்கிட்ட பார்த்திருக்கேன். நிறைய ஊழியக்காரங்களுக்கு கூட ஒரு அட்வைஸ் பண்ணோம்னா, அவங்க முடிவு எடுத்திருக்கிற அந்த பிடிவாதத்திலிருந்து வெளியே வரவே மாட்டாங்க. என்னதான் சத்தியத்தை சொன்னாலும் அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு அதுதான் பிடிவாதம்னு சொல்றது. அந்த பிடிவாதத்தை நிறைய பேர் விடுறதே இல்லை. அது ஒரு மாம்சமான ஒரு சுபாவம். அது ஒரு நல்ல காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்றாருன்னா, வழி நடத்த இப்படி உன் குடும்பத்தை அல்லது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ இப்படி நடத்தணும்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, நம்ம என்ன செய்யணும், நம்முடைய பிடிவாதத்தை முதல்ல விட்டுட்டு தேவனை பின்பற்ற முயற்சி செய்யணும். இல்ல நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா கர்த்தர் கூட ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால நம்முடைய பிடிவாதங்களை
நாம கைவிட வேண்டும். அடுத்தது, இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்வின் மையமாக வச்சிங்க அப்படின்னு சொன்னா, இந்த கவலைகளை எடுத்து நாம் என்ன செய்யணும்? போட்டு விடணும். கவலையை நாம கவலைப்படவே கூடாது. நிறைய பேருக்கு கவலை அப்படி வாழ்க்கையில பிரச்சனையா இருக்குது. எதிர்மறையான குறை காண்கிற ஒரு எண்ணம், குறை காண்கிற ஒரு எண்ணம் கூட அப்படி வாழ்க்கையில இருக்குதுப்பா. அடுத்தது, இயேசு கிறிஸ்துவை மையமாய் வைத்து முதலாவது உன் சொந்த அனுபவங்கள் மேல் விசுவாசத்தை வையாதே. இயேசு கிறிஸ்துவை மையமாய் வைத்திருக்கிற நாம் நம்முடைய சொந்த அனுபவம் இருக்கு பாத்தீங்களா, அது மேல விசுவாசம் வைக்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா பேசும்போது கூட நாம ஏதாவது சொன்னோம்னா அவங்க உடனே ஆமா நானும் இப்படி அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வசனத்தை பத்தி பேசணும்னா அவங்க சொந்த காரியத்தை நான் இப்படிதான். அப்போ சொந்த அனுபவத்தின் மேல நம்முடைய விசுவாசத்தை வைக்க கூடாது. நிறைய பேர் இந்த தவறையும் செய்றாங்க. அடுத்தது, இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்வில் மையமாய் வைத்து உன்னுள்ள பரிசுத்த ஆவியானவர் பரிபூர்ணமானதால் எந்த தவறான சிந்தையும் நாம் என்ன செய்யக்கூடாது? வைக்க கூடாது. ஆண்டவர் பரிசுத்தமானவர், பரிபூரணம். எந்த ஒரு தவறான எண்ணத்தையோ நோக்கத்தையோ நம்முடைய வாழ்க்கையிலயோ ஊழியத்திலையும் நாம் என்ன செய்யக்கூடாது? வைத்து நாம போகக்கூடாது. செல்ஃப் டிசைர் என்ன செய்யக்கூடாது? நமக்கு இருந்து அதை நோக்கி நாம செல்லுகிற ஒரு நபராய் இருக்க கூடாது. நாம் முழுவதுமாய் தேவனை சார்ந்தே போக வேண்டும். அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்முடைய பலவீனங்கள் நீங்கி தேவ வல்லமை அனுபவிக்கக்கூடிய ஒரு வழி கிடைக்கும் என்று சொல்லி இங்க கடைசியிலே நாம் பார்க்கிறோம். பாருங்க, சரியான நேரத்தில் நிகழ்கிற ஜெபம், அது மட்டுமல்ல தொடர் ஜெபம், கூட்டு ஜெபம் அல்லது கவனம் நிறைந்த ஜெபம், சம்பாஷிக்கும் ஜெபம், ஆவிக்குரிய ஜெபம். ஜெபத்தை குறித்து நான் இன்னொரு நாளைக்கு தெளிவா எடுக்கலாம் என்று சொல்லி யோசிச்சுக்கேன். ஏன்னா ஜெபத்தை குறிச்ச தெளிவான ஒரு ஐடியா நிறைய பேருக்கு இல்லை. அரைக்குறையா தான் நம்ம அநேகர் என்ன செய்யறாங்க? ஜெபத்தை குறித்து தெரிந்திருக்கிறாங்க. அதனால நான் என்ன சொல்றேன், இன்னொரு நாளைக்கு நாம் என்ன செய்வோம்? ஜெபத்தை குறித்து தியானிப்போம். அப்போ இன்றைக்குடைய தலைப்பின்படி நாம் எப்படி இங்கிருந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம பார்த்தோம். இதுல பிசாசு என்னென்னலாம் பண்றான்னு சொல்லி நாம் பார்த்தோம். ஒரு 5 காரியங்களை பின்பற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, அடுத்த ஒரு 5 காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆவிக்குரிய நபர் பின்பற்ற வேண்டிய காரியங்கள். இப்படி நாம் நடக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை பாதுகாத்து நடத்தி வருகிறார். இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பொக்கிஷம் மாதிரி. இதை நாம் என்ன செய்யணும்? விட்டு விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நாம் இதை பின்பற்றி நடக்கிற ஒரு நபர்களாய் காணப்படுவோமாயின் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை தொடர்ந்து நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம அடுத்த வாரத்துல நாம் இதை குறித்து நாம் என்ன செய்வோம்? நாம தியானிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, இது ஒரு நல்ல ஒரு நிச்சயமாவே ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் இன்றைக்கு நாம தியானிச்சோம். சரிங்களா? அப்போ தேவன் சொல்லுகிற நம்முடைய சுயத்தின் மேல கம்ப்ளீட்டா நம்ம சாரவே கூடாது. சுய பலத்தினாலே அல்லது சுய ஞானத்தினாலே நாம நம்முடைய அறிவினாலே மற்ற பொசிஷன்னால நம்ம சார்ந்தோன்னு சொன்னா நிச்சயமா நம்மளால ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழவே முடியாது. முற்றிலுமாய் கர்த்தர் மேல நாம் என்ன செய்யணும்? சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஒரு ஆவிக்குரிய மனுஷனாய் நாம் என்ன செய்யணும்? வாழ வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அதை தொடர்ந்து நாம் என்ன செய்யணும்? கர்த்தரோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் பின்பற்றுவோம். இதனுடைய இந்த புக்கோட இந்த காப்பியை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். நீங்க தொடர்ந்து அதை பின்பற்றி நீங்க என்ன செய்யுங்க? இந்த சந்தேகங்களை நீங்க தீர்த்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம ஜெபித்து நாம முடிக்கலாம். டைம் ஆயிடுச்சு, இன்னும் 6 minutes தான் இருக்கு. நம்ம ஜெபித்து முடிக்கலாம். பாஸ்டர் ஜெபம் பண்றீங்களா? ஐயா வாசுதேவன் ஐயா ஜெபம் பண்றீங்களா? யாரும் இல்லை, யாரும் வீடியோவில் வரல. கார்த்தி தேவிக்கு யாருன்னு தெரியல. ஒரு நிமிஷம் ஐயா. ஆமா, அரசு யாருன்னு தெரியல. ஓகே ஓகே, பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஏன் உங்க முகத்தெல்லாம் காட்ட மாட்டீங்க எனக்கு? இவ்வளவு நேரம் நீங்க யாருன்னு தெரியாம நான் முடிச்சிட்டு இருக்கிறேன். சரி, புரிஞ்சுதா உங்களுக்கு நான் சொன்னது? இன்னைக்கு எப்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்த வேண்டும், சரிங்களா?
ம். கண்டிப்பா. சரி, ஓகே, தேங்க்யூ. பாஸ்டர் ஐயா ஜெபம் பண்ணுங்க, முடிச்சிடலாம். சரி. மகா பரிசுத்தமும் இரக்கம் உள்ள நல்ல ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு நாமத்தினால நாங்கள் இப்போது வருகிறோம் ஐயா. இந்த நாளில தகப்பனே, இந்த ரட்சிப்பின் வழியில தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே அநேக காரியங்களை ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு அநேக வருடங்களாக ஆண்டவரே நாங்கள் இந்த புலான வாழ்க்கையில இருந்தாலும் இந்த நாட்களில் புதிதான காரியங்களை சரியான சத்தியத்திற்குள்ள எங்களை நடத்துகிறதுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் இதை முதலாவது எங்களுடைய வாழ்க்கையில இந்த பயனை அனுபவிக்க, இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க, சாத்தானை ஜெயித்து ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்துல ஆண்டவர் நாங்கள் உண்மையான காரியங்களை நாட்களில் நீ மறைவான காரியங்களை மறைபொருளை வெளிப்படுத்தி கொடுக்கிறீர். நாங்கள் உண்மையிலேயே விடுதலையோடு சந்தோஷத்தோடு உங்களுடைய பாதையில கடந்து வர கிருபை தருகிறதற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காரியங்களை கர்த்தாவை கற்றுக் கொடுக்க ஆண்டவரை கற்றுக்கொள்ள இந்த நாளில் கொடுத்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஆவியானவருடைய ஞானத்தினால எங்களை நிரப்பி தொடர்ந்து இந்த காரியங்களை நாங்கள் தியானித்து நாங்கள் ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ தொடர்ந்து நாங்கள் ஆண்டவர் வழியில நடக்க உதவி செய்யுங்க. இந்த நாள் எங்களுக்கு ஆண்டவரே இந்த லசனை எடுத்த அருமையான ஐயா சசிகுமார் ஐயாக்காக செபிக்கிறோம். கர்த்தர் அவரையும் குடும்பங்களையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. கர்த்தர் எங்களுக்கு அவரை கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இன்னும் சத்தியங்களை இன்னும் மென்மேலும் அறிந்து நாங்கள் அதை அநேகருக்கு அறிவித்து அநேக ஒரு கூட்ட ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி உங்களுடைய சமூகத்துல ஆண்டவர் வெற்றியுள்ள ஜீவத்திற்குள்ள கொண்டு வர கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எங்க ரட்சகர் மீட்பருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.